நெக்ஸ்ட் பாருங்கள் ட்ராபேக்ஸ் ஆஃப் எடி கரண்ட். எடி கரண்ட் அதாவது சுழல் மின்னோட்டத்தோட என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்தலாம். when eddy currents flow in a conductor a large amount of energy is dissipated in the form of heat. ஒரு கண்டக்டரில் வந்து சுழல் மின்னோட்டம் பாயும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. இந்த லாஸ் ஆகக்கூடிய எனர்ஜி எந்த ஃபார்மில் லாஸ் ஆகுதுன்னு பார்த்து எந்த வகையில் நமக்கு இழப்பீடு இருக்குன்னா ஹீட் அதாவது வெப்ப ஆற்றலாக வெளியிடுகிறது. அப்போ அதில் உருவாகக்கூடிய ஒரு கடத்தில் உருவாகக்கூடிய சுழல் மின்னோட்டமாவது அதோட ஆசிலேஷனை அப்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஹீட்டு ஃபார்ம் ஆகும். த எனர்ஜி லாஸ் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் எடி கரண்ட்ஸ் inevitable but it can be reduced to a greater extent with suitable measure. அப்போ நமக்கு எனர்ஜி லாஸ் வந்து அதிகமாகுது. என்ன ஃபார்மில் ஹீட்டாக வந்து எனர்ஜி லாஸ். இதை வந்து நமக்கு என்ன பண்ணலாம், அதாவது என்ன எப்படி வந்து டிசைன் பண்ணால் அந்த எடி கரண்ட்டோட ட்ராபேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். The design of transformer core and electric motor armature is crucial in order minimize the eddy current loss. அப்போ நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம் நம்ம எடி கரண்ட்ஸ் வந்து எனர்ஜி லாஸஸ் ஆஃப் ஹவு டு ரெடியூஸ் த எனர்ஜி லாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ நமக்கு எனர்ஜி லாஸஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். அதில் நமக்கு எனர்ஜி லாஸஸ் எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். டு ரெடியூஸ் தி லாஸஸ் கோர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் பார்த்தோம். மேடப் ஆஃப் தின் லேமினேட்டட் இன்சுலேட்டட் ஒன் அனதர் oil for electric motor winding made up of group of wires insulated from one another. இப்போ இந்த மெத்தடில் நம்ம தின் லேமினேட்டட் கோரு அதே மாதிரி வைண்டிங் இந்த மெத்தட்லாம் ஆல்ரெடி நம்ம எனர்ஜி லாஸஸ்லேயே படித்தோம். தி இன்சுலேஷன் யூஸ் டஸ் நாட் அலோ huge eddy currents to flow and hence losses are minimized. அப்போ ஃபுல்லாக நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியாது, அதாவது நினச்சிடலாம் நம்ம மினிமைஸ் பண்ணலாம். அதாவது இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம குறைக்கலாம். ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இல்லை இதுலேருந்து கூட ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ ஸ்பெரிக்கல் ஸ்டோன் அண்ட் ஸ்பெரிக்கல் மெட்டாலிக் பால் ஆஃப் சேம் சைஸ். ஒரு கல் ஒரு பால், அதாவது மெட்டல் பால் என்ன பண்ணுறோம்னா சேம் சைஸ் அண்டு மாஸ், சேம் சைஸு மாஸு ரெண்டுமே சேமாக இருக்குது. ஆர் ட்ராப்டு ஃப்ரம் த சேம் ஹைட், ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இந்த சேம் ஹைட்லேருந்து ரெண்டுமே என்ன பண்ணுறோம் கீழே போடுறோம். விச் ஒன் எஸ் stone or metal ball will reach the earth surface first? Justify your answer. Assume that there is no air friction. ஏர் ஃப்ரிக்ஷன் இல்லை, ஏரோட உராய்வு வந்து இருக்கதான் நம்ம இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்தால் நமக்கு எது வந்து இந்த கிரவுண்டை வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகும், அதாவது சேம் மாஸ் சேம் சைஸு இருக்கக்கூடிய ஒரு மெட்டாலிக் பால் ஒரு ஸ்டோன் ஒரு கல் ரெண்டையும் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து நம்ம கீழே போடும்போது ஒரே நேரத்தில் போடுறோம். அப்படி போடும்போது எது வந்து சர்ஃபேஸ் எர்த்தோட சர்ஃபேஸ் இந்த கீழே கிரவுண்டை வந்து ரீச் ஆகும், ஃபஸ்ட்டு டச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த ஸ்டோன் வில் ரீச் த எர்த் சர்ஃபேஸ் ஏர்லியர் தென் மெட்டல் பால். நம்ம என்ன நினைப்போம், மெட்டல் பால் தான் ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நினைப்போம். அது தப்பு. அதாவது ஸ்டோன் தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகும். என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். The reason is that when the metal balls through the magnetic field or of earth, the eddy currents are produced in which opposes its motion, but in the case of stone, no eddy currents are produced and it falls freely. இப்போ என்ன நடக்குன்னா, அதாவது மெட்டல் பால் மேலேருந்து கீழே வரும்போது என்ன நடக்குது, அதாவது எர்த்துங்கிறது ஒரு காந்தமாக செயல்படுகிறது, காந்த பண்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு படிச்சிருக்கோம். பூமிக்கு வந்து காந்தத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த மெட்டல் பால் கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அதில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எர்த்து மேக்னெட்டு, அப்போ மேக்னெட்டுக்கு நம்ம எர்த்துக்கு மேலே தான் நமக்கு வந்து பால் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வரும்போது என்ன நடக்குது, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும், லிங்க் ஆகிருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும்போது இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு எடி கரண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இல்லை எடி கரண்ட்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய எடி கரண்ட்ஸ் வந்து அதோட மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும், அதோட இயக்கத்தை வந்து தடுக்கும். இவ்வாறு தடுக்கும் போது என்ன நடக்குது, அதோட இயக்கத்தில் வந்து பாதிப்பு ஏற்படும். இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த கல்லை கம்பேர் பண்ணும்போது அந்த பால் வந்து மெட்டாலிக் பால் வந்து ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிடுது.
ஸோ ஆனால் ஸ்டோன் வந்து ஒரு மெட்டல் கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு கண்டக்டராக இருந்தால் தான் நமக்கு ஃப்ளக்ஸு அதில் சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்தால் தான் நமக்கு எடி கரண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஸ்டோன், அதனால் நமக்கு வந்து அதில் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. ஸோ நமக்கு வந்து அதில் ஈஸியாக மெட்டாலிக் பாலை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகுது. ஓகே, இது கூட நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்லையோ 3 மார்க் கொஸ்டின்லையோ ரீசனபிளாக நமக்கு கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட்ஸ். எடி கரண்ட்ஸ்னால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Though the production of eddy current is undesirable in some cases, it is useful in some other cases. A few of them are. அப்போ இந்த எடி கரண்ட் சுழல் மின்னோட்டத்தினால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ், எடி கரண்ட் பிரேக், எடி கரண்ட் டெஸ்டிங், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ், இது எல்லாமே நமக்கு தெரியும். இண்டக்ஷன் ஸ்டவ் இஸ் யூஸ்டு டு குக் த ஃபுட் குயிக்லி. இப்போ நம்ம உணவு வந்து விரைவாக சமைக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில வீட்டில் கூட நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம். அண்ட் சேஃப்லி வித் லெஸ் எனர்ஜி கன்சப்ஷன், அதாவது குறைந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம விரைவாகவும் நமக்கு சேஃபாகவும், அதாவது உணவு வந்து சமைப்பதற்கு வந்து பயன்படுத்தக்கூடியது தான் இண்டக்ஷன் ஸ்டவ். பிலோ த குக்கிங் ஸ்டோன் there is tightly wound coil insulated wire. The cooking pan made of suitable material is placed over a cooking stone. When the stove is switched on, இப்போ வந்து ஸ்டவ் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம், என்ன ஆகுனாம்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த காயில். உள்ள காயில் இருக்கும், காயிலில் வந்து ஏசி கரண்ட் வந்து போகுது. ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ அந்த காயிலில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும், விச் இன்டியூஸ் த வெரி ஸ்ட்ராங் எடி கரண்ட். இப்போ ஃபீல்டு ஃபார்ம் ஆகும்போது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும்போது அதில் என்ன செய்யும், எடி கரண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ எடி கரண்ட்ஸ் இன்டியூஸ் ஆகி என்ன பண்ணுது, இன்டியூசஸ் வெரி ஸ்ட்ராங் எடி கரண்ட்ஸ் இந்த குக்கிங் பேன். அப்போ இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த எடி கரண்ட்ஸ் என்ன பண்ணும்னா, எடி கரண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய எடி கரண்ட்ஸ் என்ன பண்ணுது, இந்த எடி கரண்ட்ஸ் இந்த பேன் ப்ரொடியூஸ் so much of heat due to the Joule's heating which is used to cook the food. அப்போ இதில் நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய எடி கரண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அதில் வந்து ஹீட் ஃபார்ம் ஆகும். நம்ம ஆல்ரெடி நம்ம வண்டி 2 வீலரோ ஏதோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், திடீர்னு நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது, ஹீட் ஃபார்ம் ஆகும், ஹீட் ஆகும். அதே மாதிரி தான், அதாவது நமக்கு எடி கரண்ட்ஸ் வந்து அதோட மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும். அப்படி அப்போஸ் ஆகும்போது ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும். இது வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி தான். நமக்கு இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஹீட் வந்து வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில இடங்களில் இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு வேஸ்டேஜாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு இந்த அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ஹீட் நமக்கு தேவைப்படுது, அதாவது ஈஸியாக ஃபுட்டு வந்து குக் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து அதாவது எடி கரண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த எடி கரண்ட்ஸ் இந்த பேன் ப்ரொடியூசர் ஸோ மச் ஆஃப் ஹீட். அப்போ பேனில் என்ன ஆகுதுன்னா ஹீட்டை வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஹீட் டியூ டு த ஜூல்ஸ் ஹீட்டிங் விச் இஸ் யூஸ்டு டு குக் த ஃபுட். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஹீட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து விரைவாக நமக்கு உணவு வந்து சமைப்பதற்கு வந்து உதவுகிறது. ஓகே, நோட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டொமஸ்டிக் ஏசி சப்ளை இன்க்ரீஸ் ஃப்ரம் 50 to 60 ஹெர்ட்ஸ் டு அரவுண்ட் 20 to 40 கிலோஹெர்ட்ஸ் பிஃபோர் கிவிங் த காயில் in order to produce a high frequency alternating magnetic field. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதாவது நமக்கு இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் தான். அதோட ஹை ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்க்ரீஸ், அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 50லேருந்து 60 ஹெர்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் பிரேக். இந்த எடி கரண்ட் பிரேக் வந்து
இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட்ஸ் தான் பார்க்கலாம். This eddy current braking system is generally used in the high-speed trains and roller coasters. Strong electromagnet are fixed just above the rails. To stop the train, electromagnet switched on. The magnetic field of this magnet induces eddy current in the rails which opposes or resist the movement of the train. This is eddy current linear brake. இப்போ அதாவது எடி கரண்ட் வந்து இங்கே நமக்கு அதாவது ஒரு சில இடங்களில் நம்ம குறைபாடுகளாக இருந்தாலும் நமக்கு இது வந்து பயன்பாடாக ஒரு சில இடங்களில் வந்து அதிகமான பயன்பாடை தருகிறது. அப்போ பார்த்திங்கன்னா எடி கரண்ட்ஸ் பிரேக்கில் வந்து ட்ரெயினில் வந்து பிரேக் அதிகமாக யூஸ் ஆகுது. எப்படின்னு பார்க்கலாம். இந்த எடி கரண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் ஜென்ரலி யூஸ் இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினில் வந்து யூஸ் பண்ணுற அண்ட் ரோலர் கோஸ்டர். த ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆர் ஃபிக்ஸட் ஜஸ்ட் அபோவ் த ரயில்ஸ். அப்போ இந்த தண்டவாளங்களுக்கு இடையில் மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரெயினில். டு ஸ்டாப் த ட்ரெயின் எலக்ட்ரோ மேக்னட் ஆர் சுவிட்ச் ஆன். அப்போ ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டை சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு திஸ் மேக்னெட் இன்டியூஸ் த எடி கரண்ட். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும், எடி கரண்ட்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்போ இன்டியூஸ் ஆகும்போது இந்த ரயில் தண்டவாளத்தில் இன்டியூஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுது, விச் அப்போசஸ் த ரெசிஸ்டர். எடி கரண்ட்ஸ் என்ன செய்யும், அந்த வேகத்தை அந்த சக்கரங்களின் வேகத்தை வந்து எதிர்க்கும் போது அதோட இயக்கம் வந்து குறையும். ஸோ இந்த குறையினால எளிதாக அந்த ஓய்வு நிலைக்கு வந்து ட்ரெயின் வந்து ஓய்வு நிலைக்கு வருவதற்கு சாதகமாக அமைகிறது. இப்போ பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன எடி கரண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. எடி கரண்ட்ஸ் என்ன செய்யும், அதோட இயக்கத்தை வந்து குறைக்கும். மோஷனை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பெண்டுலத்திலே பார்த்தோம், டெமான்ஸ்ட்ரேஷன்லேயே பார்த்தோம். அப்போ எப்படி அந்த ஆசிலேஷன் வந்து குறையுது. நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு எப்படி இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது ஆசிலேஷன் எப்படி இருக்குது, ஆஃபில் இருக்கும்போது ஆசிலேஷன் அதிகமாக இருந்தது, ஆன் பண்ணும்போது ஆசிலேஷன் வந்து அதாவது எடி கரண்ட் காரணமாக அதோட ஆசிலேஷன் வந்து குறையுது அப்படிங்கிறத பார்த்தோம், இயக்கம் குறையுது பார்த்தோம். அதே மாதிரி தான் அந்த இயக்கத்தை வந்து குறைத்து எளிதாக விரைவாக நமக்கு வந்து அந்த ரயிலை வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வரதுக்கு பயன்படுகிறது. ஓகே.